இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு வைக்கக்கூடியது தான். இது அதுக்கு தக்காளி மிளகா வெட்டி போட்டுட்டேன், ஓகேவா. அதுக்கு பிறகு அரைச்சி வச்ச இது தேங்காய், ஓகேவா. தேங்காய் போட்டுருங்க. அதுக்கு பிறகு வத்தல் பொடி, வத்தல் பொடி தேவையான அளவு போடுங்க. அடுத்துல மஞ்சள் பொடி, ஓகேவா. மஞ்சள் பொடி போட்டுருங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் மல்லி இலை பொடி வந்து தேவையானது தான். மல்லி பொடி போட்டுருங்க, ஓகேவா. அதுக்கு வந்து புளி ஊற்றிடுங்க, ஓகேவா. புளி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. புளி நிறைய தேவையான அளவு தான், கொஞ்சம் மீடியமாக ஊற்றினா போதும். ஆனால் புளிப்பு இருந்தால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும், பார்த்தீங்களா. புளிப்பு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு மீனை போட்டுருங்க. நான் இதை வாழெல்லாம் போட்டு பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். தலையை போட்டு தான் குழம்பு வைக்கேன், ஓகேவா. எப்படி வேணாலும் வைக்கலாம். நான் வந்து தலையை போட்டு மட்டும் குழம்பு வைக்கேன். வாழெல்லாம் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சு இந்த இது பரட்டி வச்சுருக்கேன், ஓகேவா. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுருங்க, ஓகேவா. கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வைக்க வேண்டியது தான். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு தான் உப்பு பார்த்துருங்க. உப்பு இதை என்ன செய்யணும், நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நல்லா கொதிச்சு வரணுதுல தான் கருவேப்பிலை போடணும். ஏன்னா அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கன்னியாகுமரி சைடு இந்த மீன் குழம்பு. வேறு சைடு குழம்பு நான் வச்சு காணிக்கேன். இது கன்னியாகுமரி சைடு, ஓகே. பார்த்துடுங்க, நல்லா கொதிச்சிருச்சு. அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்னா கருவேப்பிலை போடணும், ஓகேவா. அப்போ தான் கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். மூடி வைக்கணும், ஓகேவா. மூடி வச்ச அந்த ஆவி என்ன செய்யணும், உள்ளாடி இதாகணும். நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். வெந்த பிறகு தான் எடுக்கணும். காய்ஸ் பார்த்துருங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நிஜமாக சூப்பராக இருக்கும், மனமும் சூப்பராக இருக்குது, ஓகே. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. பை.